இந்த வீடியோ பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. யூஷுவலாக வந்து என்னோடய டாட்டருக்கு ஃபார் எவ்ரி எக்ஸாம் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த மார்க்ஸ் நீ இந்த சப்ஜெக்டில் எடுத்தீங்கன்னா நீ என்ன கேட்குறியோ வாங்கி தரோம் அப்படி சொல்லிட்டு. அவளோட விஷயம் என்னவாக இருக்கும்னா, ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றது, இல்லை ஒரு வந்து ஐஸ்கிரீம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லலாம் அவள் வாங்கிட்டா. ஸோ வந்து அவளோட விஷ் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்ல. இது வந்து லாங் பேக்கு. பட் அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணினோம், ஏமாற்றிட்டோம். நார்மல் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிட்டு நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு, இதுதான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட், அங்கே மணிப்புரியன்ஸ் இருந்தாங்கன்னா இவங்க தான் சைனீஸ்னு ஏமாற்றிட்டோம். பட் இப்போல்லாம் அந்த மாதிரி ஏமாற்ற முடியல. அவள் வந்து ப்ராப்பரான ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் நான் கண்டிப்பாக வந்து ராமன் பவுல் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு, அதுவும் சாப்ஸ்டிக்கோட. ஸோ அதே மாதிரி விஆர் மால்க்கு ரீசெண்டாக போயிட்டு ராமன் பவுல் அவளுக்காக ஆர்டர் பண்ணி கொடுத்தோம். அந்த ராமன் பவுலை நான் தான் ஃபுல்லாக சாப்பிடுவேன்னு சொன்னால், பட் அவளால் சாப்பிட முடியல. ராமன் பவுல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ரசம், ஒரு ஸ்பைஸியான ரசம், அதில் வந்து கொஞ்சம் சிக்கன், நூடுல்ஸ் அண்ட் வந்து ஒரு ஆனியன், குக்கும்பர் அண்ட் மற்ற வெஜ்ஜீஸ், இந்த லெட்யூஸ் இது மாதிரிலாம் போட்டு இருந்துச்சு. ஓகே தான், பட் ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது. நாங்கள் எங்களுக்கு வந்து அமெரிக்கன் சாப்ஸி அண்ட் ஒன்டான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அவளோட விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சின்னு ரொம்ப ஹாப்பியாக அந்த நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏமாற்ற முடியாது. ஸோ ஃபைனலி வந்து அவளுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் போயிட்டு அந்த டேவை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார்